எந்திரிச்சு சொல்றேன் வா வா. ஏய் நீ எதுக்கு அங்க போன? எனக்கு தான் உரிமை இருக்கு. நான் சாமி கும்பிட போறேன், வழிய விடுங்க. இல்ல உனக்கு வெக்கமா இல்ல? என் மாமா கூட உட்கார்றதுக்கு எனக்கு என்ன வெக்கம்? அவர் உன் மாமனா? புருஷன் பொண்டாட்டி உக்காந்து இருக்கும் போது இடையில போய் இப்படி இடம் பிடிக்கிறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? இல்ல. முதல்ல நீங்க யார் இத கேட்க? ஜனனிக்கு யாரோ ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டோட அம்மா பிரச்சனைன்னு வந்து இங்க தங்கி இருக்கீங்க, அவ்வளவுதானே? வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அதிகாரம் பண்றீங்களா? என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஏய் கைய விடுங்க. இத பாரு, பேசாம இங்க இருந்து போயிரு. இனிமே ஒரு அடி விட்டுதான் மாமா கிட்ட நீ பழகணும். முடியாது. என்ன பண்ணுவீங்க? உங்க மாமா கிட்ட சொல்லுவேன். காலையில நல்லா வாங்கி கட்டிக்கிட்டல, அது உனக்கு மறந்து போச்சா? அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சும்மா முறைக்காத. இங்க ட்ரை பண்ற நேரத்துல வேற யாரையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு. போ. எனக்கே அட்வைஸ் பண்றீங்களா? இத பாரு, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவங்க நிம்மதியா சாமி கும்பிடட்டும். முதல்ல இங்க இருந்து போ. போன்னு சொல்றேன்ல, போ. இவளை ஏதாவது ஒன்று பண்ணணும். பண்றேன். நீங்க சாமி கும்பிடுறீங்களா? உங்களுக்கு சாமி நம்பிக்கை என்ன இருக்கா? நீ கும்பிடுறல்ல, இனி நானும் இந்த மாதிரி பாட்டு பாடி சாமி கும்பிட்டா நல்லதுன்னு உங்க சித்தி தான் சொன்னாங்க. அப்படிங்களா? இது அவங்க வேலை தானா? இதுக்குதான் அவ்வளவு அவமானப்பட்டும் அடிச்சு புடிச்சு ஊருக்கு போகாம இங்கே இருக்காங்களா? தம்பி, சிவ தம்பி, வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, வெளியே ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன். ஏதாச்சும் வேணுமா? எதுவும் வேண்டாம். கடைசி வெள்ளிக்கிழமை, அதுவும் விளக்கு வைக்கிற நேரம். ஓ, சாமி கும்பிடணுமா? கடைசி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சுன்னா புருஷன் காலை தொட்டு பொண்டாட்டி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குறது ஆயுசுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஜனனி வாமா, காலில் விழு, வா. பாருங்க தம்பி எப்படி சிரிக்கிறான்னு. எவ்வளவு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன், நம்ப மாட்டேங்கிறா. ஜனனி இங்க வா, காலில் விட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சித்தி, இன்னைக்கு புதன்கிழமை. புதன்கிழமை தானே, அது இன்னும் விசேஷம். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பொண்ணு பொருளும் கூடும். காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆமாமா, சீக்கிரம், நான் வர வெளியே போகணும். சித்தி, இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். விளையாட்டா? பாருங்க தம்பி, அதானே. ஏய், அவங்க எவ்வளோ நல்ல விஷயத்த சொல்கிறாங்க, நீ விளையாட்டுங்கிற? பெரியவங்க சொன்னா கேட்கணும். வா, காலைல வந்து விழு, வாடா வா. இந்த பாரு, நேரம் போயிட்டே இருக்கு, போ காலைல விழு. சித்தி, என்னால முடியாது. ஜனனி, அப்படி சொன்னா எப்படி ஜனனி? நம்மெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே அவங்க சொல்றாங்க. முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சிவா, அவங்க எதையோ கண்மூடித்தனமா நம்புறவங்க. அவங்க ஏதாவது யோசிக்காம சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் சொல்லாதம்மா. அது பாரு, ஆசீர்வாதம் வாங்கினா அவரோட ஆயுள் காலம் கூடும். ஜனனி, என் ஆயுள் உன் கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு வந்து என் காலில் விழுந்து என்னை காப்பாத்து. இருட்டிட போது, போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆமாமா, இருட்ட போது, சீக்கிரம். சித்தி, நீங்க நல்லா எமோஷனல் பிளாக்மெயில் பண்றீங்க. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அப்போ நான் ஆரோக்கியமா இருக்க வேண்டாமா ஜனனி?
சிவா அப்படி சொல்லாதீங்க சிவா. நீங்க நல்லா இருக்கணும். ஆனா எல்லா நேரமும் நம்ம ஒரே மாதிரியே சித்தி. ஏய், சிவா. ஏய், ஏய், ஜனனி, இரு 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 ஒரு நிமிஷம் இரு. சீக்கிரம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. தம்பி விட்டுறாதீங்க தம்பி, இது 2 பேரோட ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம், விட்டுறாதீங்க. ஆ. தம்பி முத்தம் கொடுத்துட்டீங்களா? ஆ, இந்தாங்க. அடுத்தது குங்குமம் வைங்க. இந்தாங்க. ஆ. வைங்க வைங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனக்காகவே வந்த தெய்வம் நீங்க. இதை நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு தம்பி. எப்படி இப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வேண்டுதல் இருக்குமா? ம். ஒன்று விடாம எல்லாத்தையும் சொல்லி கொடுங்களேன். எதையும் மறந்துடாதீங்க. ஆ, ஆ. சீ, வா. பயங்கரடி தனுமலையா சித்தி, ஆ? எதுக்கு சித்தி இப்படிலாம் பண்றீங்க? எதுக்கா? என்னம்மா, இதை விட ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைப்பானா? இதை விட ஒரு நல்ல குடும்பம், மாமனார் மாமியார் உனக்கு கிடைப்பாங்களா? சிவாவுக்கே பொண்டாட்டியா இருந்து சந்தோஷமா வாழப்பாரு. சித்தி கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் இங்க ஜனனியா பொய் சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் முன்னாடி ஒரு நாள் உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. பொடி விவரம் புரியாதவள. அதுக்குள்ள 4 பிள்ளைங்களை பெத்துக்க. பிள்ளைங்க வந்துட்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே இருக்காது. சித்தி, நீங்க ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கீங்க. எனக்கு என்னமோ சேது உங்களை டார்ச்சர் பண்ண மாதிரி தெரியல. இப்ப உங்களை எப்படி நான் சமாளிக்க போறேன்றதா இங்க பிரச்சனை.
சரியாத்தான் சொல்றேன். நான் இங்க இருக்கிறதுக்காக வரல, போயிடுவேன். ஆனா போறதுக்கு முன்னாடி உன்னை சிவாவோட பொண்டாட்டி ஆக்கி உன் பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சுட்டு தான் இங்க இருந்து நான் ஒரு அடி எடுத்து வைப்பேன். அப்பா முருகா. பசிக்குது ஜனனி, வீட்டுக்கு போகலாம் வா. சித்தி நமக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க சிவா. இந்த வெயில்லையா? எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள அலைய வைக்கிற? நாங்களே வீட்டுக்கு வரோன்னு சொல்லிருக்கலாம்ல. அவங்க கேட்டா தானே, அவங்க இந்நேரம் கிளம்பிருப்பாங்க சிவா. தம்பி வாங்க சாப்பிடலாம். இல்ல, சித்தி சாப்பாடு எடுத்துட்டு வராங்கக்கா, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நாம சமைச்சது அவங்கள சாப்பிடுவாங்களா? அட அப்படிலாம் இல்லைங்க. இப்போ சாப்பாடு வரலன்னா உங்கள் சாப்பாடு தான் எங்கள் சாப்பாடு. வாங்க தம்பி, இருக்கிறத சேர்ந்து சாப்பிடலாம். ஐயோ, கருவாட்டு குழம்பு வாசனை அப்படியே பசி கிடப்புதே. கொஞ்சம் பொறுங்களேன், சித்தி வந்துருவாங்க. நீங்க சாப்பிடுங்க. ஆ ஏன் இவ்வளோ லேட்டு? அவருக்கு நல்ல பசி. நல்லா பசி எடுத்து சாப்பிட்றது தானே உடம்புக்கு நல்லது. முதல்ல நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க போய் கையெழும்பிட்டு வாங்க. சரி, போங்க. இங்கே வந்துடும் வா. வாங்க. ஆ வாங்க விஜயா. தம்பி, உட்காருங்க. ஆ. ம், சாப்பிடுங்க. என்ன சித்தி, தட்டு ஒண்ணுதான் இருக்கு. ஒண்ணுதான் இருக்கா? இல்லையே, நான் 2 தட்டுல எடுத்து வச்சேன். எங்க 2 தட்டு எடுத்து வச்சேம்மா, காணோம். எங்க? என்னாச்சு? ஐயோ கடவுளே, மறந்து போயிட்டேனே. இப்படிதான் தம்பி, அடிக்கடி மறந்து எதையாவது விட்டுடுறேன். சரி, இப்போ என்ன பண்றது? வேற என்ன பண்றது? ஒரே தட்டுல சாப்பிட வேண்டியதுதான். தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுக்கங்க. சித்தி, என்ன விளையாடுறீங்களா? 2 பேரும் எப்படி ஒரே தட்டுல சாப்பிட முடியும்? ஏய், அது தெரியாதா? வா, நான் சொல்லித்தரேன். இப்போ 2 பேரும் ஒரே தட்டில் சாப்பிடலாம். இல்ல இல்ல, ஒரு ஒரு ஆளா சாப்பிட்டுக்கலாம். ஆ தப்பு. பார்க்க வச்சு சாப்பிட்றதுலாம் நல்ல பழக்கம் இல்லை. எனக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன், உனக்கு நான் ஊட்டி விடுறேன். ஆளுக்கு ஒரு வாய், எப்படி? சூப்பர் தம்பி. இல்ல இல்ல, வேண்டாம். நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சித்தி, நீங்க மறந்து வச்சுட்டு வந்ததுதான் இங்க பிரச்சனை. இப்போ நான் எங்க மறந்தேன்? வேணும்னு தானே ஒரு தட்டை மட்டும் எடுத்துட்டு வந்தேன். சிவா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, உங்களுக்கு தான் ரொம்ப பசிக்குது. ஜனனி, நீங்க 2 பேரும் உண்மையிலேயே புருஷன் பொண்டாட்டி தானே? ஏன் ஏன் கேக்குறீங்க? இல்ல, பொண்டாட்டின்னா புருஷனோட சாப்பிடறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. நீ என்னடானா அந்நிய பொண்ணு மாதிரி தயங்குற, விலைக்கு ஓடுற. ஒன்னா உக்காந்து சாப்பிடுமா. அம்மா, நீங்க தான் என் மனசாட்சியம்மா. ஏன் தம்பி இப்படி சொல்றீங்க? நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே சொல்லிடுறீங்கம்மா. தம்பி அப்படி சொல்லாதீங்க தம்பி. ஜனனி மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஜனனி சாப்பிடுமா, சாப்பிடு. எல்லாரும் சொல்றாங்கல்ல, அவன் பேச்சு கொஞ்சம் மதிப்பு கூட. வா சாப்பிடு. மாப்பிள்ள தான் சொல்றாருல்லம்மா, சாப்பிடு. வெக்கப்படாதம்மா, சிவா தம்பி கூட சாப்பிடு. ஏம்மா,
அவங்க தான் சொல்றாங்கல்ல, சாப்பிடுமா. ஒரே தட்டுல புருஷன் பொண்டாட்டி சாப்பிடுறது நல்ல பழக்கமா? உறவு நீடிக்கும். சாப்பிடுமா. சூப்பர்மா. இந்தா, ஜனனி, நல்ல விஷயங்களே அப்படிதான் யோசிக்காம செஞ்சிடணும். புரியுதா? இதெல்லாம் ஒரு ஜாலிமா. நாளைக்கு குழந்தைங்க பிறந்தா இது மாதிரி சாப்பிட வாய்ப்பே கிடைக்காதுமா. வேணும்னே மொத்த பிளேட்டை கொண்டு வந்து சாப்பிட வைக்கிறீங்கல்ல. தம்பி, கொடுங்க தம்பி, நீங்க போய் கை கழுவுங்க. வா. தம்பி, இந்தாங்க இந்தாங்க, சும்மா தொடச்சிக்கங்க தம்பி, இந்தாங்க. இந்தாங்க பிடிங்க. தேங்க்ஸ்மா. அம்மா, இன்னைக்கு என் வயிறு மட்டும் நிறையல, என் மனசு ரொம்ப நிறைஞ்சிருச்சுமா. சரிங்க தம்பி. வரேம்மா. இதில் இது வந்து இந்த மாதிரி வைக்கிறதுக்காக யூஸ் ஆகும், அவ்வளோதான். ஐயோ மேனேஜரு, புருஷனும் பொண்டாட்டி இங்கே வந்து என்னையா பண்ணுறாங்க? செங்கல் சூழ வேலை நடக்குதோ இல்லையோ, உங்க மச்சானோ அவன் மலேசியாக்கார பொண்டாட்டியும் லவ் மட்டும் சூப்பரா பண்றாங்கண்ணே. இதுக்கு தான் இந்த ஆட்டம் போட்டாங்களா? வீட்டில் இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதும் இங்கே வந்து லவ் பண்ணுறாங்களா? ஆமாண்ணே, ஒரே டார்ச்சரா இருக்கு, இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. டேய் இங்கே பாரு, அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், நீ கண்டுக்காத. சரிண்ணே. இப்போதைக்கு அவங்க நம்ம கிட்ட கணக்கு எதுவும் கேட்கல. இல்லைண்ணே இல்லைண்ணே. கேட்காத வரைக்கும் நமக்கு நிம்மதி. அப்படி ஏதாவது அவங்க கேட்டா நீ எப்படியா சமாளிச்சிரு. சரிண்ணே சரிண்ணே. டைம் போறதே தெரியல. என்ன மச்சான், இந்த வெயில போய் கடுமையா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இங்க வேகிறது பத்தாம ஜனனியை போட்டு வறுத்தெடுத்துட்டு இருக்கீங்க. பார்த்து மச்சான், கருத்துற போறீங்க. அப்புறம் மலேசியாவுக்கு போகும்போது வேற யாரோ நினைச்சுக்கிட்டு ஃப்ளைட்டை ஏத்தாம போயிட போறாங்க. நான் எதுக்கு மலேசியா போகணுமாமா? இல்ல, இந்த கடந்து இப்படிலாம் கஷ்டப்படுறதுக்கு பேசாம மலேசியாவுக்கு போயிடலாம்ல, சொகுசா வாழலாம்ல. அப்போதான் மொத்த சொத்தையும் பிரச்சனையே இல்லாமல் சுருட்ட முடியும், அப்படிதானே? என்ன மச்சான் நீங்க இப்படிலாம் சொல்லி பழகிட்டீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி பேசுற ஆளே இல்லையே.
வர வர நீங்க சரியே இல்லை மச்சான். அடிக்காத மாமா. வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. இப்போதைக்கு கணக்கு வழக்கு விசாரிக்கலான்னு மட்டும் சந்தோஷப்பட்டுக்காரு. வேணும்னு தான் விட்டு வச்சிருக்கோம். அதுவும் ஜனனி சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான். என்ன காரணத்துக்காகனு தெரிஞ்சுக்கணுமா மாமா? அவ்வளோ ஈஸியாலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகத்துக்கு வச்சுக்காம மாமா, எப்போ இருந்தாலும் உங்கள் கணக்கு உங்கள் கழுத்துக்கு வரப்போகிற கத்தி தான். எனக்கு என்னமோ சேது வந்து மிரட்டினதுக்காக நீங்க இங்க தங்கின மாதிரி தெரியலையே. வேணும்னா சேதுவை கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கோ. நான் அவன்கிட்ட கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சுதானே சொல்றீங்க. உனக்கு வேற வேலை இல்லையா? போய் பாரு, சிவா தம்பி தனியா கஷ்டப்படுறாரு. சமாளிக்காதீங்க.